5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு துணைப்பாட பகுதியில் உள்ள கதைகளையும் அதை எழுதின எழுத்தாளர்களையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். எல்லா எழுத்தாளர்களும் பால்வண்ணப்பிள்ளை ஒரு ஞாயிற்றுக்கிழமை பால்வண்ணப்பிள்ளை வீட்டில் கூடுறதா ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. புதுமை பித்தன் பால்வண்ணப்பிள்ளை வீட்டுக்கு ஏற்கனவே காலையிலேயே வந்துட்டாரு. அங்கே வந்து உட்காந்து கதை எழுதிட்டு இருந்தாரு. அப்போ மூக்கப்பிள்ளை வீட்டில் நல்ல விருந்து சாப்பிட்டுட்டு வள்ளிக்கண்ணனும் ஜெயகாந்தனும் வந்தாங்க. ஜெயகாந்தன் வெள்ளை கலர் சட்டை போட்டிருந்தாரு. அந்த வீட்டு தோட்டத்தில் வேலி போடுறதுக்காக ராஜம் கிருஷ்ணன் குழி தோண்டிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே ஜெயபிரகாசம் எழுத்தாளர் ஜெயபிரகாசமும் அவர் மகனும் அந்த வழியாக வந்தாங்க. அவங்க 2 பேரையும் முந்திட்டு போகணும் அப்படின்றதுக்காக நாஞ்சில் நாடன் அவசரமாக அங்கேருந்து ஓடி வந்தார். ஓடி வந்ததில் அவரோட சட்டை முள்ளில் பட்டு கிழிஞ்சிருச்சு. அப்போ அங்கே வந்த வண்ணதாசன் பரவாயில்ல லைட்டாக தான் கிழிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போனாங்க. உள்ளே போய் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வண்ணதாசன் சொன்னார், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உல்லாச பயணம் போகலாம் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் போகலாமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க எல்லாரும். அந்த குழி அவங்க வீட்டு தோட்டத்து பக்கத்தில் தோண்டிட்டு இருந்த குழியில் ஒவ்வொரு கல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தார் கந்தர்வன். அப்போ அங்கே வந்து ஐக்கன், என்னப்பா இது ஒவ்வொரு கல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கிற, நல்லா நிறைய மண்ணை எடுத்து போட்டு அந்த குழியை நிரப்பு அப்படின்னு ஐக்கன் சொன்னார். சொன்னது மட்டும் இல்லாமல் அவரை லேசாக தட்டி விட்டார். தட்டி விட்டதில் கந்தர்வன் விழுந்துட்டார். நம்மளை யார் தட்டி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு தாக்க போனார் கந்தர்வன். அப்போ அங்கே வந்து சேனாதிபதி ஒருத்தர் சண்டை போட்டக்கூடாது, பழிக்கு பழி வாங்கக்கூடாது அப்படின்னு சேனாதிபதி சொன்னார். என்ன மாணவர்களே, இந்த மாதிரி இந்த கதை வடிவில் இந்த துணைப்பாட பகுதியில் உள்ள கதைகளையும் எழுத்தாளர்களையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு பரீட்சையில் எழுதினா நல்ல மார்க் வரும். நன்றி.